இத பாரு மகிழ், எதையாவது பேசி என் மனச மாத்த பாக்காத. இன்னைக்கு உனக்கும் ஆதிக்கும் கல்யாணம் நடக்கும். அதை யாராலையும் தடுக்க முடியாது. நீ போய் புடவைய கட்டிக்கிட்டு நான் வாங்கி வச்சிருக்கிற பூவை தலையில வச்சுக்கிட்டு ரெடி ஆகு. நாம கோயிலுக்கு கிளம்பணும். பாட்டி ஏய், எடுத்துட்டு போடி, கிளம்பு. கடவுளே, என் பேத்திக்கு கல்யாணம் பண்ணலான்னு கிளம்புற நேரத்துல வீட்டுக்குள்ளேயே கெட்ட சகுனத்தை காட்டுறியே. ஏற்கனவே இந்த கல்யாணத்துல நிறைய சிக்கல் இருக்கு. இந்த நேரத்துல நீயும் என்ன சோதிக்காதப்பா. கல்யாணத்துல எந்த தடங்களும் வராம எங்களுக்கு துணையா நீதான் நிக்கணும். முருகா, நீதான் காப்பாத்தணும். ஹேங்கோவர்ல இருக்கும் போது கரெக்டான டைம்ல கரெக்டா கொண்டு வரீங்க. காஃபி தானே? தேங்க்யூ அக்கா. இதை ஸ்மெல் பண்ணாதான் ஹேங்கோவரே கிளியர் ஆகுது. மகிழினியும் பாட்டியும் நேரம் கோயிலுக்கு வந்துட்டு இருப்பாங்க. நான் போய் தான் ஆகணும். ஆனா பாட்டி ஆசைப்படுற மாதிரி கோயில்ல வச்சு மகிழினிய கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அவங்க கிட்ட ஏதாவது சொல்லி சமாளிக்கணும். ஆதி, காஃபி. ஆதி, உனக்கும் ஸ்வேதாவுக்கும் புது ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன். 2 பேரும் போய் அதை மாத்திட்டு வந்துருங்க. மா, எதுக்குமா இதெல்லாம்? அத்தை, நீங்க திடீர்னு என் அப்பா படத்துக்கு முன்னாடி நிக்க வச்சு எனக்கு தாலி கட்ட சொல்லிடுவீங்களோன்னு ஆதி பயப்படுறான். ஓ, உனக்கு அப்படி ஒரு நினைப்புலாம் இருக்கா? எனக்கு மட்டும் நினைப்பு இருந்தா என்ன பண்றது? ஆதிதான் எல்லாத்துக்கும் பயப்படுறானே. ஸ்வேதா, எதுக்கு நீ ஆதிய இப்ப தேவையில்லாம வம்புக்கு இழுக்கிற? பாரு எப்படி பயப்படுறான்னு. சும்மா அவ ஏதோ விளையாட்டுக்கு சொல்ற ஆதி. நாம இப்போ பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போக போறோம். அதுக்குதான் புது துணி எடுத்து வச்சிருக்கேன். போய் மாத்திட்டு வா ஆதி, கிளம்பலாம். ஐயோ, பாட்டியா அந்த கோயில வச்சுதான் கல்யாணம் பண்ணணும்னு வர சொல்லிருக்காங்க. அம்மாவும் அதே கோயிலுக்கு போகணும்னு சொல்றாங்களே. எல்லாரும் ஒரே இடத்துல மீட் பண்ணா குழப்பமாயிடுமே. மேரேஜ் இன்விடேஷன் அடிச்ச விஷயம் மகிழினிக்கு தெரிஞ்சிடும். அவளால தாங்கிக்கவே முடியாது. பாட்டி பெரிய கலாட்டாவே பண்ணிடுவாங்க. என்ன பண்றது? எங்க கூட கோயிலுக்கு வந்தா எப்படி மகிழினிய பார்க்க முடியும் தானே யோசிக்கிறேன். உன்னை கோயிலுக்கு வர வச்சு மகிழினியோட பாட்டி உன்னை அவ கழுத்துல தாலி கட்ட வைப்பாங்க. நான் சும்மா வீட்டுல உட்காந்து பூ கட்டிட்டு இருப்பேன் நினைச்சியா? நான் ஸ்வேதா ஆதி. என்ன ஆதியும் ஸ்வேதாவும் கண்ணாலேயே பேசுகிறீங்க? என்ன ஆதி, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா சீக்கிரம். அம்மா, எதுக்குமா இப்ப திடீர்னு கோயிலுக்கு போகணும்னு சொல்றீங்க? இப்படி சடனா கூப்பிட்டு நான் எப்படிமா வர முடியும்? அம்மா, எனக்கு நிறைய வேலை இருக்குமா. நான் உடனே ஹாஸ்பிட்டல் போய் ஆகணும். ஆதி, உன் கல்யாணம் முடியற வரைக்கும் இப்படிதான் ஏதாவது சாங்கியம் சம்பிரதாயம்னு வந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் நீ பண்ணிதான் ஆகணும். நான் இப்ப எதுக்காக கோயிலுக்கு உன்னை கூப்பிடுறேன்னு தெரியுமா? சொன்னா தானமா தெரியும். ஒருவேளை கோவில்ல வச்சு 2 பேருக்கும் திடீர் கல்யாணம் பண்ண போறாங்களோ என்னமோ. ஐயோ, இருக்கும், சொல்ல முடியாது. பண்ணாலும் பண்ணுவாங்க அம்மா. ஆதி, உங்க கல்யாண பத்திரிக்கையை எல்லாருக்கும் வைக்கிறதுக்கு முன்னால கோயில்ல வச்சு வேண்டிக்கிட்டு சாமி கும்பிட்டுட்டு வரணும்னு ஸ்வேதா ஆசைப்படுறா. அதுக்காக தான் நாம இப்ப கோயிலுக்கு போக போறோம். நம்ம கோயிலுக்கு போகணும்னு கிளம்பும் போது எப்படி கரெக்டா ஸ்வேதா இப்படி ஒரு ஐடியாவை அம்மாவுக்கு கொடுத்திருப்பா? ஒருவேளை வேணும்னே பிளான் பண்ணி பண்றாளா? ஆமா ஆதி, நான் பிளான் பண்ணி தான் உன்னை கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன். ஆதி,
என்னடா ஸ்வேதாவை பார்த்துட்டே நிக்கிற? போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா சீக்கிரம். கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நீ ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். சரியா?